ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 13, 2025 இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாங்க இன்னைக்கு உங்களுக்காக கிரகங்கள் என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இன்னைக்கான மந்திரமே இந்த ஒரே வார்த்தை தாங்க, பொறுமை. நீங்க அவசரப்படாம இருந்தாலே போதும், பிரபஞ்சம் உங்களுக்கான கதவுகளை தானா திறக்கும். நாள் முழுக்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, வெற்றி உங்க கையில தான். சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொறுமைங்கிறது இன்னைக்கு வெறும் ஒரு குணமா மட்டும் இல்ல, அதுதான் உங்க வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அது எப்படின்னு இப்போ சொல்றேன். அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரொம்ப நிதானம் தேவைப்படுதுங்க. சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா உங்க அமைதியான மனசுதான் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்க போற ஒரு காந்தம் மாதிரி. இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரோம். இன்னைக்கு நட்சத்திரங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளா உங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருந்த சில கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைக்கும். ஆன்மீக ரீதியா ஒரு தெளிவு பறக்கும்போது குழப்பம் எல்லாம் மேகம் மாதிரி விலகி உங்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அந்த மன அமைதியை நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா, எழுத்தாளரா, இல்ல கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்களா அப்படின்னா இன்னைக்கு உங்க நாள் தாங்க. உங்க கிரியேட்டிவிட்டி பீக்ல இருக்கும். அதுக்கு ஏத்த அங்கீகாரமும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரும் பாருங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க பார்வை முழுக்க முழுக்க எதிர்காலத்தை பத்தி தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தானாவே வரும். இது உங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு நல்ல ஆரம்பம். குடும்ப உறவுகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பம் இருக்கு. குறிப்பா கூட பிறந்தவங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் பனி மாதிரி உருகி உங்க பாசப்பிணைப்பு இன்னும் அதிகமாகும். மனசு விட்டு பேச இது ஒரு சரியான நாள். உங்க கெரியர்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா? இன்னைக்கு உங்க நண்பர்கள் தான் அதுக்கான உந்து சக்தியா இருக்க போறாங்க. ஒரு நல்ல அட்வைஸ் மூலமாவோ இல்ல ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாவோ அவங்க உங்களுக்கு உதவலாம். அதனால டச்ல இருங்க. இது வரைக்கும் நல்ல விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இந்த பொறுமையை நீங்க எங்க ரொம்ப அதிகமா காட்டணும்? இது நம்மள அடுத்த முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இப்போ நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஏரியாக்கு வருவோம். பயப்பட தேவையில்லை, இது ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும்தான். இன்னைக்கு உங்க கவனம் முழுக்க வேலை செய்யற இடத்துல இருக்கணும். அவசரத்துல வேலை செய்யும் போது சின்ன சின்ன தப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க செய்யற வேலையை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்றது ரொம்ப நல்லது. வேலை செய்யற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க. சமூக சேவையில இருக்கிறவங்க திடீர்னு சில மாற்றங்கள் வரலாம், அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஓகே, கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற சில விஷயங்களை பார்க்கலாமா? இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உங்க அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு எப்படி இருக்கலாம்னா, மேற்கு திசையை நோக்கி ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிங்க. 9ஆம் நம்பர் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். இன்னைக்கு வெளிர் நீல நிறத்துல உடை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா ரிஷப ராசிக்குள் இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான கணிப்புகளை பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் துல்லியமான ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனத்தெளிவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஆனா மிருகசீர்ஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா பேசும்போது வார்த்தைகள்ல கவனமும் வண்டி ஓட்டும் போது நிதானமும் இருந்தா இந்த நாளும் உங்களுக்கு இனிமையா தான் அமையும். சோ இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கான மேஜிக் வார்த்தையான பொறுமையை பயன்படுத்தி உங்க திறமைகளை எப்படி ஜொலிக்க வைக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நிதானமா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி போறது தான். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா அமைய என்னோட